வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு வேலையை தொடங்கும் போது நம்மால் முடியுமா, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் வரும். உண்மையில் தன்னம்பிக்கை என்பது ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடையாது. அது உங்கள் மனதை நீங்கள் கையாளும் விதம். இன்று உளவியல் ரீதியாக உங்கள் தன்னம்பிக்கையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது என்று 5 எளிய வழிகளை பார்ப்போம். முதல் விஷயம், உங்களுக்குள் நீங்கள் பேசும் விதம், சுய உரையாடல். உளவியலில் இதை காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் என்பார்கள். தினமும் காலையில் கண்ணாடி முன் நின்று உங்களுக்கு நீங்களே என்ன சொல்லிக் கொள்கிறீர்கள்? என்னால் முடியாது என்று சொன்னால் உங்கள் மூளை அதை அப்படியே நம்பிவிடும். அதற்கு பதில், இந்த வேலையை என்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுங்கள். உங்கள் வார்த்தைகளை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும். சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். நம்மில் பலர் ஒரு பெரிய இலக்கை நோக்கி ஓடும்போது இடையில் இருக்கும் சிறிய வெற்றிகளை மறந்து விடுகிறோம். உளவியல் ரீதியாக ஒரு சிறிய வேலையை முடிக்கும் போது உங்கள் மூளையில் டோபமைன் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கும். இது உங்களுக்கு அடுத்த வேலையை செய்ய உற்சாகத்தை தரும். எனவே ஒரு பெரிய மலையை ஏற ஆசைப்படுவதற்கு முன் இன்று ஒரு சின்ன கல்லை நகர்த்தியதை கொண்டாடுங்கள். தோல்வியை பார்க்கும் விதம். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு பாடம். உளவியலாளர் கேரோல் டுவெக் இதை growth mindset என்கிறார். எனக்கு திறமை இல்லை என்று சொல்வதற்கு பதில் இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை என்று சொல்ல பழகுங்கள். தோல்வி உங்களை பலவீனப்படுத்தாது, உங்களை செதுக்கும். உடல் மொழி. உளவியல் படி உங்கள் மனநிலை உடல் மொழியை பாதிப்பது போலவே உங்கள் உடல் மொழி உங்கள் மனநிலையை பாதிக்கும். சோர்ந்து போய் அமராமல் நிமிர்ந்து உட்காருங்கள். நேருக்கு நேர் பார்த்து பேசுங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பது போல் நடித்தால் கூட உங்கள் மூளை அதை உண்மையான தன்னம்பிக்கையாக மாற்றிவிடும். ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். இன்றைய சோஷியல் மீடியா உலகில் மற்றவர்களின் ஹைலைட்ஸுடன் உங்கள் பிந்த சீன்ஸை ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை இருக்கிறது. உங்களை நேற்றைய உங்களுடன் மட்டும் ஒப்பிடுங்கள். நேற்றை விட இன்று நீங்கள் 1% முன்னேறினால் கூட அது பெரிய வெற்றிதான். தன்னம்பிக்கை என்பது ஒரே நாளில் வருவதல்ல, அது ஒரு பயணம். இந்த 5 குறிப்புகளை உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போதுதான் இந்த உலகம் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.